சார் கேள்வி என்ன, இப்போ பாஜக இதற்கு மேல ஓபிஎஸ் அவர்களுடைய எந்தவித உதவியும் அவங்களுக்கு தேவைப்படலையா பாஜகவுக்கு? எப்போதுமே அவங்களுக்கு தேவைப்படல சார். இவரு தான் தப்பு பண்ணிட்டாரு. இவர் எடப்பாடி எதிர்த்து ஃபைட் பண்றவரு வெளியில தைரியமா ஃபைட் பண்ணிருக்கணும். தேர்தல் அரசியல்ல தான் நீங்க அவரை தோக்கடிக்க முடியும் எடப்பாடிய. அதுதான் தினகரனுக்கு இருந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அதுதான் அதை அவர் மிஸ் பண்ணிட்டார் தினகரன். அவர் மட்டும் தாவேக்காவோட போயிருந்தாருன்னா அதிமுக எடப்பாடியை பல தொகுதிகளை தோக்கடிச்சு கட்சியை கைப்பற்றி இருக்கலாம். பின்னாடி கோட்டை விட்டார் தினகரன், கோட்டை விட்டார். இப்ப ஆக்சுவலா அவருக்கான வாய்ப்பு நழுவி போச்சு. அவரை மிரட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ வேலை மிரட்டலுக்கு ஆளாயிருக்காரு. அதனால போயிட்டார். அதனால பன்னீர்செல்வத்தினாலேயும் பாஜகவுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஆதாயம் எல்லாம் கிடையாது. அதனால அவங்க அவங்க வேலை ஆகணும். ஈரோடு கிழக்குல பன்னீர்செல்வம் போட்டி போடுறதா இருந்தார். கடைசியில பாஜக என்ன பண்ணி தடுத்து விட்டுது. அன்னைக்கே நீங்க ஆரம்பிச்சிருக்கணும். எடப்பாடிக்கு எதிராக நீங்க அன்னைக்கே ஆரம்பிச்சு டெவலப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க பின்னாடி எடப்பாடிக்கு எதிர்க்கிறவங்க உங்க பின்னாடி அணிவகுத்துப்பாங்க. எடப்பாடிட்ட இருந்தே 4 பேர் வந்திருப்பாங்க. உங்ககிட்ட இருந்தே நீங்க சரியான ஸ்டெப்பான ஒரு ஆக்ஷன் எடுக்காதனால உங்ககிட்ட யாருமே வரல. நீங்க எதிரிய துரோகியை தோக்கடிக்கிறதுனா எதிரி கூட சேரணும் ஆக்சுவலா. அதெல்லாம் நீங்க சேராத நீங்க போனீங்கன்னா நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் நீங்க பண்ணது தப்பு. பாஜகவோட சேர்ந்துடக்கூடாது. அப்பவே நீங்க திமுகவோட இணைஞ்சிருந்தீங்கன்னா ஒரு தொகுதியில போட்டு நீங்க எம்பியா இருப்பீங்க. அதெல்லாம் நீங்க முன்னாடியே தீர்மானிக்கணும். உங்களுக்கு அதிமுக சேர்றதுக்கு இடமே கிடையாதுன்னு அவர் இவரு பழனிசாமி உறுதியா இருக்கும்போது நீங்க எந்த நம்பிக்கையில இருக்கீங்க? இனிமே ஒரு சேர்க்கவே போறதில்லை உங்களை. ஆனா இனிமே அவர் ஒரு ஃபைட்டை ஏற்பாடு பண்ணணும்னா அது ரொம்ப கஷ்டம்.